இந்த ஊருக்காக நான் எவ்வளவு செஞ்சேன். எல்லாருமே ஒண்ணு சொன்னாப்புல காசு வாங்கிட்டு இருந்துகிட்டீங்கல்ல. நேத்து எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்க எல்லாம் வருவீங்க வருவீங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? அவரு வீடு வீடா வந்து காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாப்படி. நம்ம எல்லாருமே இங்க உள்ளவங்க கஷ்டக்காரவங்க தான். நமக்கே உங்களுக்கே தெரியாதா? 2000 ரூபாய் நமக்கெல்லாம் எத்தனை நாள் கூலி? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நம்மளாம் வேலைக்கு போனாலும் 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரே நிமிஷத்துல 2000, வீட்டுக்கு தான் 4000 கொடுத்தாங்க. அந்த காசெல்லாம் நம்ம போய் உழைக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எல்லாரும் அதை வாங்கிட்டோம். மத்தபடி நாங்க என்னத்த போய் உங்களை வெறுத்தலாம் ஒதுக்கல. இல்லப்பா, நானா எல்லாரும் நல்லவங்க நல்லவங்க நினைச்சேன். ஆனா எல்லாரும் என்னைய கோமாளியாவும் ஏமாளியாவும் தான் நினைச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த என் பொண்டாட்டி கிட்ட நாங்களாம் பெருசா பணக்காரவங்க கிடையாது. உங்களுக்கே தெரியும், அன்றாட கூலி வேலை பார்க்குறவங்க தான். இந்த என் காதில் என் பொண்டாட்டி போட்டிருந்ததெல்லாம் கழட்டி கொடுத்தா. நீங்க ஒரு நல்ல விஷயம் தானே பண்ண போறீங்க, அதுவும் நம்ம ஊருக்காக தானே பண்ண போறீங்க. நம்ம கூரை வீட்டில் இருக்க மாதிரி எல்லாரும் கூரை வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு மாடி வீடு கிடைச்சா சந்தோஷம் தானே நீங்க பண்றீங்க. அதனால சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இதை கொண்டு போய் நீங்க போயிட்டு பதிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னிச்சு. நான் எல்லாம் அடகு வைக்க காசு கம்மியாகுதுன்னு சொல்லி வித்துவிட்டு உங்களுக்காக எல்லாம் இப்படி பண்ணேன். கடைசியில் டெபாசிட் பண்ண என்னையே டெபாசிட் வாங்க விடாத அளவுக்கு எல்லாரும் பண்ணிடுவீங்கல்ல. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கிடைக்கிற 2000 நீங்க நோட் பண்றீங்களே தவிர உங்களுக்கு வருங்காலத்துல ஒரு வீடு வேணும்ன்றத நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க பாப்போம், வீடு வாங்கி கட்டி கொடுத்தா நீங்க வேணான்னு சொல்லிடுவீங்களா? இப்பெல்லாம் எல்லாராலையும் வீடு கட்ட முடியுமா? 10 லட்சம் ரூபாய் இல்லாம வீடு கட்ட போடணும்னா கூட குறைஞ்சது 2-3 லட்சமாவது இப்போதைக்கு தேவைப்படும். உங்க எல்லாத்துக்கும் நான் அந்த அளவுக்கு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் வெறும் 2000க்கு எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ, நீங்க கோவப்படாதீங்க. நீங்க பேசுறது கேட்டா ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்கு. நியாயமா இருக்கா? நியாயத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நியாயத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏரியான்னு தான் போட்டிருக்கு. சரி, அங்க 2 பேர் நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். இங்க பாருங்க ஐயா, இந்த 2000 மட்டும் எப்படி வந்திருக்கும் அவங்களுக்கு? அண்ணே, எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்கப்பா? அண்ணே, நான் போட்டோ ஸ்டூடியோ வச்சிருக்கேன் தோரங்குறிச்சியில. இங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம ஸ்டூடியோல போட்டோ எடுத்தாரு அவங்க பொண்ணுக்கு. சரிங்க, போட்டோவா அங்க நம்ம ஸ்டூடியோல மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதான் அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பேருங்க ரகு, வள்ளி, அவங்க பொண்ணுக்குங்க. ஓ சரிங்க. இல்லைங்க, முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட ஃபோட்டோ கொடுத்துட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்ககிட்ட தான் வந்து கேட்பாங்க. வீட்டு அட்ரஸ் நீங்கள் மட்டும் சொல்லுங்க, நாங்கள் போய் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, அவங்கவுங்க உரியவங்களோட கையிலே ஒப்படைக்கிறது தான் நல்லது. இப்படியே நேராக போங்கய்யா. போனீங்கன்னா ஒரு 3 தெரு தள்ளி நிறைய குடிசை வீடுங்களா இருக்கும், லைன் வீடு. அதெல்லாம் வீடு அவங்களோடது. ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த பையன் சொல்றது சரிதானப்பா. அதாவது அவங்கவுங்க உரியவங்கள்ட்ட நம்மளா போய் சேர்க்கறது தானே நல்லது. இப்ப நான் எதுல விட்டேன்? சரி, இப்ப நீங்க இந்த 2000 வாங்குறீங்க. வீடு வீடா ஒவ்வொரு ஓட்டுக்கும் 2000 கொடுக்குறா 2000 கொடுக்குறாருன்னு சொல்றாங்களே, அந்த 2000 எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். நமக்காக அங்க இருந்து கவர்மெண்ட் கொடுத்த பணத்தை இவர் எல்லாம் பதுக்கிக்கிட்டாரு. இப்ப அவர் ஜெயிச்ச தோத்துருவாரு, மறுபடியும் ஜெயிக்க முடியாதுன்ற காரணத்துக்காக தான் அந்த பணத்தெல்லாம் எடுத்து இப்ப கொடுக்குறாரு. இப்ப அதெல்லாம் கொடுத்து அவர் மறுபடியும் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க. அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு நம்ம பேரை சொல்லிட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாரு. நீங்க காலத்துக்கு வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட வேண்டிதான். இப்பயும் நம்ம பணத்தை தான் கொடுத்துருக்காரு, அவரோட கை காசை ஒன்றும் கொடுக்கல. அதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இல்லப்பா, வேண்டாம்ப்பா. இந்த ஊருக்காக நல்லது செய்யணும்னு நினைச்சதுக்கு நீங்க எல்லாம் நல்ல தண்டனை கொடுத்துட்டீங்க. என் புத்தியை நானே போய் செவுத்துல முட்டிக்கிறேன், சரிங்களா? இல்லையா, உங்களுக்கு நல்லது நினைச்சதுக்கு எனக்கு ஒரு பாவமா? இந்த டெபாசிட் பண்ண பணம் கூட எனக்கு வராது. என் பொண்டாட்டியும் நானும் கஷ்டப்பட்டு கஞ்சாவை குடிக்கிறோம். ஆனா இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சல, இனி அது ஏன் மகா தப்பு. இல்லப்பா, வேண்டாம். எதுக்கு உங்க எல்லாத்துக்கும் சிரமம்? உங்களுக்கு நல்லது நினைச்ச பாவத்துக்கு என்னை எல்லாரும் நல்ல பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ, நீங்க கோவப்படாதீங்க. இருங்க இருங்க, நான் அந்த பாத்துக்கறேன்.
மனசே வெறுத்து போகுது. இவங்களுக்கெல்லாமா போய் நல்லது நினைச்சோன்னு. இவங்களுக்காக நல்லது நினைச்சதுக்கு அந்த பணங்காசு இருந்திருந்தா இன்னைக்கு நான் எப்படியோ நல்லா இருந்திருக்கலாம். சே, ஏண்டி உன் புருஷன் முரண்டு பிடிக்கிறாரு அப்படின்னாலும் நீ தாண்டி பாசமா பேசிக்கணும். அப்படியே முடிச்சு வச்சுக்கணும் முந்தானையில புருஷனை. அதை விட்டுவிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? இந்த சும்மா இந்த செடிதாரு கிடிதாருன்னு போடுறதெல்லாம் விட்டுவிட்டு நல்ல சேலை கட்டி மங்களகரமாக பொட்டு வச்சு பூ வச்சு அப்படி மஞ்சள்லாம் தேய்ச்சி நல்லா இருந்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்போதான் சரி நம்ம பொண்டாட்டி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மங்குனி மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இந்த பொட்டு வைக்கிறது இல்லை பூ வைக்கிறது இல்லை. இந்த எப்போ பார்த்தாலும் இந்த சுடிதார் ஒன்று என்னமோ பூசணிக்காவுக்கு புடவை கட்டின மாதிரி ஒரு இதை போத்திக்கிட்டு நீ பாட்டுக்கு திரிகிற. இப்படி இருந்தா அப்புறம் எந்த ஆம்பளை தான் உன் பேச்ச கேட்பாரு வைப்பாரு? அட போமா, நீ இருக்கிற கடுப்பில் எப்போ பார்த்தாலும் இந்த 2 வாரத்தை அன்பாக பேசுகிறாரு, 3ஆவது வாரத்தை அவங்க அம்மா கூப்பிட்டோன்னே அப்படியே ஓடிடுறாரு. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? இங்கே வரடி, முந்தானையெல்லாம் முடிச்சு வச்சுக்க கத்துக்கடி. இங்கே பாரு, அவங்க அம்மா திட்டுறாங்க வைக்கிறானாலும் அவங்க கிட்ட போய் குறை சொல்லக்கூடாது. சொன்னோம்னா என்ன நினைப்பாங்க? இவ என்னடா வந்ததுலேருந்து நம்ம பொண்டாட்டி நம்ம அம்மாவை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காளே, அப்புறம் எப்படி நமக்கு அன்பு வரும்? விட்டு கொடுத்து பிடிக்கணும் ஆம்பளைங்கள. அதை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு இறுக்கி பிடிச்சின்னா அப்புறம் அவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது. சரியாதான் இருக்கா? நான் சொல்றது என்னைக்குமே சரிதாண்டி, சரிதான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு முரண்டு பிடிச்சானோ நாளைக்கு எலெக்ஷனு, இன்னும் அடுத்த 2 நாள் கழிச்சு ரிசல்ட் வேற சொல்லிவிடுவாங்க. சொல்லிட்டாங்கன்னு வையி, நீ வந்த நேரம் உன் மாமனார் ஜெயிச்சிட்டாருன்னு வையி, அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் ஒரு ஆட்டி வச்சு போட மாட்டேன் நான். என் பொண்ணு வந்த நேரம்தான் இந்த வீட்டுக்கு லட்சுமியே வந்திருக்கிறா அப்படி இப்படின்னு நான் பில்டப் ஏற்றி விட்டுற வேண்டியே. என்னத்தை ஏற்றி விடுவ? அது அது ஒன்றும் இல்லை, இங்கே அது ஒன்றும் இல்லை. கேவாரு, இன்ன வரைக்கும் நீ பேசுறதெல்லாம் அங்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேரு, இந்த குடும்பத்துல குட்டி கலாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த வித்தை காட்டிக்கிட்டு இருந்தேன்னு வையி, மவளை அடிச்சு பத்தி விட்டுருவேன். ஏதோ எலெக்ஷன் டைம்ல நான் கொஞ்சம் அங்க இங்கன்னு அலையிறதுனால வீட்டை கண்டுக்க மாட்டேன்னு நினைக்காத. எனக்கு வீடு ரொம்ப முக்கியம். என் வீட்டோட நிம்மதி எனக்கு அதை விட ரொம்ப 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 முக்கியம். உன் வித்தையெல்லாம் இங்க காட்டணும்னு நினைச்ச உன் பருப்பு இங்க வேகாது. அடிச்சு பத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டேன். இங்க பாருடி, உங்க ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு புருஷனை முந்தானையில முடிப்போம் கிந்தானையில முடிப்போன்றதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, சரியா? என் பையன் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பான். பிள்ளைக்கு கெட்டதை சொல்லி கொடுக்குற வேலையை விட்டுவிட்டு ஒழுங்கா வீட்டுல வேலை செய்யறது எப்படின்னு சொல்லி கொடு. அதை சொல்லி கொடுத்தாலே என் பையன் வீட்டோட உன் புள்ள பேச்ச கேட்பான். ஒரு கன்றாவையும் சொல்லி கொடுக்கல, ஏதோ போய் ஊரை சுத்துறதுக்கும் நல்லா வாங்கி 4 வீட்டுக்கும் போய் திங்கிறதுக்கும் தான் உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுத்துருக்க. வீட்டு வேலையை சொல்லி கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல. முந்தானையில முடிச்சு வைக்கிறத சொல்றாளா? முந்தானையில முடிச்சு வைங்க, முடிச்சு அப்படியே 10 விட்டுவிடுவேன் பாத்துக்க. மூஞ்சுங்களும் மொகர கட்டைங்களும் ஏதாவது பேசிக்கிட்டு வந்தீங்க 2 பேரையும் தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். அங்கெல்லாம் கட்டாந்தர கூட்டாம கிடக்குது. நேற்று பெரிய இவ மாதிரி அவனை பேசினியே, அவன் பாட்டுக்கு வேலையும் வேணாம் ஒரு வெங்காயம் வேணான்னு போயிட்டான். இப்போ அதெல்லாம் கூட்டணும் வைக்கணும். நான் போய் ஃபோன் பண்ணது கூட அவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டான். நேற்றெல்லாம் வார வேணும்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் எவன் செய்வான்? வீட்டில் தண்டை சோறு திங்கிறல்ல, செய்ய இனிமே. இங்கே பாருடி, பாத்திரம் கழுவி சோறு குழம்பெல்லாம் பொங்கணும், சரியா? ஆத்தா சொல்றா புருஷனை முந்தானையில முடிச்சு வைக்கணும்னு. முதல்ல புகுந்த வீட்டுல வேலையை பாரு, அதுக்கப்புறம் புருஷனை முடிச்சு வைக்கிறத பார்க்கலாம். போகடி 2 பேரும் கூடியே கெடுத்தவளுக. பேச்ச பாரு பேச்ச. வாழ்ற வீட்டுல எவ்வளவு இந்த பேச்சா பேசிக்கிட்டு இருப்பா? பெத்த தாய் இவளா. கன்றாவி. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நான் இந்த மாதிரி எல்லாம பேசுவேன். சி, என்ன குடும்பமா தெரியல. ஊரை சுத்துறது, புருஷனை மயக்கிறது, இதெல்லாம் ஒரு பேச்சு. அது பெத்த தாய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறா பாரு. எம்பிட்டு கேவலம் அதெல்லாம். ஏண்டி, உன் மாமியார் இங்கேதான் இருந்திருக்கான்னு முதல்ல சொல்லியிருந்தா நான் அமைதியா இருந்திருப்பேன்லடி. அதை விட்டு விட்டு வேடிக்கை பார்த்தியா நீ? எனக்கு என்னமா தெரியும்? ஆமா, உனக்கு என்ன தெரியும்? என்ன வண்டையே பேசிவிட்டு போறா பாத்தியில? ஏம்மா கம்மனி இருமா, திரும்பி வந்து எதுவும் பேச போறாங்க. நீ இந்த வேலையை பாரு, நான் போய் அங்கே பார்க்குறேன். காசு கொடுன்னா காசை கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிற. பீரோ சாவியும் எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டா எங்களுக்கெல்லாம் என்ன பீரோவை திறக்க முடியாதா? இல்லை ஒன்றும் பண்ண முடியாதா? எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆனாலப்பட்ட எங்கள் அப்பனே போய் சேர்ந்துட்டான்.
அந்த ஆளுக்கே நான் பயப்படாமல் தெரிஞ்சேன். இதெல்லாம் எனக்கு ஏமாத்துறான். பீரோ சாவியை போட்டால் பூட்டி வைக்கிற, இன்னைக்கு பீரோவை ஒட்டச்சு மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறேன். எவரு கையெடு மேல இருந்து சொல்லிட்டேன். இந்த வேலை பார்க்காத, முதல்ல பீரோவை அடிச்சு உடைக்கிற வேலை வச்சுக்காத சொல்லிவிட்டேன். அதை வாங்குறதுக்கு உங்க அப்பா எம்பிட்டு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஒரு பொருளை வாங்குறது கஷ்டம்டா, உடைக்கிறது ரொம்ப ஈஸி. முதல்ல கையெடு. அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. பீரோவிலேருந்து காசை உள்ளே வச்சுக்கிட்டு கேட்டால் தரமாட்டிக்கிறல்ல, அப்புறம் இப்படி தான் பண்ணி ஆகணும். இங்க பாரு, பீரோவில் காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா அப்புறம் எதுக்கு பூட்டி வைக்கிற? பூட்டி வச்சுன்னா இப்படி தான் உடைப்பேன். படுபாவி பயலே, ஏன்டா உனக்கு இப்படி ஒரு புத்தி போய்கிட்டு இருக்கு? நாளை பின்ன 10 ரூபா காசு தேவைன்னா கூட அடுத்தவங்கள கையேந்தி நிக்கிற நிலைமை ஆகி போயிருண்டா. கம்பெனி கையேடுடா. ஐயோ டே, இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்க அப்பா அம்பிட்டு கஷ்டப்பட்டாருடா. அந்த மனுஷனோட ஞாபகார்த்தமா இதெல்லாம் இருக்குது. உடைச்சு வாயில போட்டுறாதடா. இதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்க முடியாதுடா. டே கையை எடுறா பொறுக்கி பயலே பாவி. பொறுக்கின்னு சொல்றல, அந்த பொறுக்கி இப்ப பண்றான் பாரு. எதுல இருக்கு? ஐயோ ஆண்டவனே, வீட்ல காசு எதுவும் இல்லடா. கம்மனு சொல்ற கேளு. இப்ப அத உடைச்சு வேற போட்டுவிட்ட. அத சரி பண்றதுக்கு நான் ஊருப்பட்ட செலவு பண்ணனும். கம்மனு இருடா. எனக்கு காசு வேணும்னா வேணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. எங்க இருக்கு? எங்க பாரு, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க வேலை வைக்காத. அப்புறம் அரைஞ்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். வாயால கேட்கும்போது எடுத்து கொடுத்தா நான் எதுக்கு கையால இந்த வேலை பார்க்க போறேன்? நீ என்ன சொன்ன என்கிட்ட? என்ன சொன்ன? காசு இல்லை நான் தாரேன், வீட்டோட வந்து இரு அப்படின்னு சொல்லி தானே கூட்டிக்கிட்டு வந்த. இப்போ நீ திமிரு பண்ணினா அப்புறம் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஐயோ ஆண்டவனே, ஏன்டா இப்படி புத்திக்கிட்டு போதா தெரியல. பிள்ளைங்களை வளர்க்கும் போது நல்லதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு அடிக்கடி அந்த மனுஷன் சொன்னாரு. கேட்காம இருந்ததுக்கு நல்லா எனக்கு கூலி கொடுக்குறா. படுபாவி பையன். இப்போ உனக்கு என்ன பணம் காசு தானே வேணும்? தந்து தொலைறேன், விட்டு தொலை. அடி மேலே அடி அடித்தாதான் அம்மி நகருன்ற மாதிரி அடி மேலே அடி அடித்தாதான் பணமும் வெளியே வரும் போல இருக்கு. எடுத்து முதல்ல கொடுத்துருந்தா நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிக்க போற பாரு, அன்னைக்கு புரியும். உடையெல்லாம் புள்ளடி பெற்றதுக்கு பதிலாக நான் வரடியாவே இருந்து போயிருக்கலாம். யாருக்கிட்ட? இந்த வாசுக்கிட்டேவா? எப்படி காசை வாங்குறேன்னு பார்த்தீங்கல்ல. எம்மாடி வாங்கம்மா, மாப்பிள்ள 2 பேரும் ஒண்ணா வாங்க. அண்ணே, என்னண்ணே இது? பிள்ளைக்கு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு நீ உன் சொந்த காசை போட்டு ஊருக்கே சாப்பாடு போட்டு உன் மருமகளுக்கு இவ்வளோ சீரி செம்மத்தியாக பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கே ஊருப்பட்ட செலவாயிருக்கும். இதில் வேற என்ன நகை நட்டலாம்? இதெல்லாம் வேண்டாண்ணே, வேண்டாம். வருமா, இந்நேரத்துக்கு மாப்பிள்ளை நல்லா இருந்தாருன்னா ஏதோ ஒரு மண்டபத்திலையாவது வச்சு எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இப்படி ஊரில் உள்ளவங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக வீட்டில் பண்ணுறமே நினச்சி மனசு வருத்தமாக இருக்குது. நாங்களே புள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னா ஊர் முழுக்க தண்டை அடித்து பிள்ளைக்கு நல்ல சீசனத்தை எடுத்துக்கிட்டு வரணும், ஆடெல்லாம் பிடிச்சிக்கிட்டணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடந்தோம். கடைசியில் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலன்னு வருத்தத்தில் முடிஞ்சதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணி, எல்லாமே இருந்து செய்கிறது வேற. ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் எங்களால் திருப்பி செய்யக்கூட முடியாது அண்ணி. இப்போ நாங்கள் என்ன உன்னை அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொன்னோமா? நான் தாய் மாமனோட சீரை எதனாலையும் தடுக்க முடியாது சொல்லிட்டேன். என்னைக்கும் என் முறையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லியா நாங்கள் செய்கிறோம்? எங்களோட கடமையை தானே நாங்கள் செய்கிறோம். அதுக்குன்னு இல்லை அண்ணி, இவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சதே பெரிய விஷயம். நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுவே பவுன் 3 பவுனுக்கு மேலே இருக்கும் போல இருக்கே. இதெல்லாம் உங்கள் அண்ணன் இப்போ எடுக்கல. இப்போ எடுத்திருந்தா வாங்க முடியுமா? 3.5 லட்சம் 4.5 லட்சம் வரும். இப்போலாம் இதெல்லாம் அப்பயே பிள்ளைக்குன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வச்சிருந்தோம். அதனால் இப்போ செய்ய முடிஞ்சுது. பொம்பளை பிள்ளைன்னு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே உங்கள் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துட்டா. அப்படி உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்படியெல்லாம் விட்டுருவோமா? அப்படிலாம் விட மாட்டோம், சரிங்களா? இந்த மருமவளே, இது உங்கள் மாமனும் உங்கள் அத்தையும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்கோம், சரியா? இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம்ண்ணே. இது கிடைச்சது எங்களுக்கு பெரிய விஷயம். அம்மாடி கொஞ்சம் நவருங்கம்மா. எம்மாடி எப்பா இந்தாங்கய்யா. என்னது அது? அடே முதல்ல வாங்கிக்கங்கடா அதை. அம்மா முதல்ல என்னன்னு சொல்லுங்கம்மா. என்னன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு கொடுக்குறீங்க. அது ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கு. பத்திரம் மாதிரியெல்லாம் இல்லை. இது அங்க திருச்செங்கோடு நம்ம வீட்டு பத்திரம் தான். வீட்டு பத்திரமா? அது எதுக்கத்த? அது ஒன்றும் இல்லடாப்பா.
எப்படியா இருந்தாலும் எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஒரு அனாதை குழந்தை தானே. எனக்கு எதுக்கு அங்கிட்டு வீடு? என்ன பெரிய பங்களா மாதிரி இல்லைனாலும் நமக்குன்னு ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் நான் ஒத்தாளாக கடந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? எனக்கு அப்புறம் அந்த வீடு நம்ம பிள்ளைங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்காகவே உழைச்சி, இந்த குடும்பத்துக்காகவே எல்லாத்தையும் இழந்து, இந்த குடும்பத்துக்காகவே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு பொண்டாட்டி பிள்ளையோட நடுத்தெருவில் நிற்கிறேன். இந்த நேரத்தில் உனக்கு கொடுக்காம நான் வேறு யாருக்குடா கொடுக்க போகிறேன்? அதான் உனக்குன்னு இதை கொடுப்போன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்தேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நீங்கள் இங்கே வந்து உங்கள் பேத்திக்கு நீங்கள் திருநீர் எடுத்து போட்டாலே போதும், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் செய்யணுன்றதுலாம் இல்லை. இல்லைம்மா, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு நீ வாக்கப்பட்டு வந்த. நம்ம வீட்டில் ஊருக்கே படி இழந்தவங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பெரியவங்க எல்லாம். அப்படியாப்பட்ட வீட்டில் இன்னைக்கு வீடு வாசம் இல்லாமல் நீ நடுத்தரவில் நிற்க விட்டுருவேனா நான்? என் அண்ணி வேணால் உங்களை கை கழுவி விட்டுருக்கலாம், ஆனால் ஒரு நாத்தனாராக நான் விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்தேன். குடும்ப பொறுப்பையே சின்ன வயசுலேயே தலையில் சுமந்த பையன், அவனை பாரத்தை சுமக்க விட்டுறலாமா? அதுக்கு தான் இதை எடுத்துக்கிட்டு ஒடியாந்தேன். என்ன, என்னால் பெருசாக நகை நட்டு போட முடியல. நகை கொஞ்சம் இருக்குது, அதுதான் அதை அமுதாவுக்கும் நம்ம துரைக்கும்னு சொல்லி வச்சிருக்கேன். இதை உங்களுக்கு கொடுப்போன்னு தான் இதை எடுத்துக்கிட்டு வந்தேன். ஐயோ அத்தை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அத்தை. தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி நான் இனிமேல் என் பிள்ளைங்களை எல்லாம் நானே பார்த்துக்கணும்னு இருக்கேன். இதில் நீங்கள் வேற என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அத்தை. இதெல்லாம் வேண்டாம் அத்தை, எதுவுமே வேண்டாம். நான் என் புள்ள பொண்டாட்டிக்கு சேர்த்துக்கிறேன். எப்பா, நீ சேர்த்துக்க, சேர்க்காம கூட போ. ஆனால் இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதை நான் கொடுத்து தான் தீருவேன், அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் வந்து இருந்து தான் ஆகணும். அண்ணே, ஆமாண்ணே, அத்தை அப்பயே சொல்லிட்டாங்க, நீ இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. நான் கூட இந்த குடும்பத்தை ஒரு காலத்தில் புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுத்திட்டு போயிருக்கேன். அதுக்குண்டான பலனையும் நான் அனுபவிச்சிட்டேன். ஆனால் இந்த குடும்பத்துக்காகவே எல்லாம் மாடாக உழைச்சி ஓடா தெரிஞ்ச உனக்கு தானே இது சேரணும். இது உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது. அத்தைக்கு அப்புறம் இந்த சொத்துக்காக அந்த குடும்பத்தில் எல்லாரும் அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் அத்தை அதை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நீ வாங்கிக்கிட்டு தான் ஆகணும். ஐயோ இல்லைம்மா, அதுதான் தப்பாக போயிடும். அதுவும் இல்லாமல் மாமா சொந்தத்திலேயே அங்கே அத்தனை பேர் இருக்காங்க. இதை மொத்தத்தையும் நான் அனுபவிச்சேன்னா அது தப்பாக போயிடும். இத்தனை வருஷம் உன் சொந்தத்தில் இந்த சொத்தையே நீ தூக்கி வீசின வேண்டா, தங்கச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் உனக்கு எம்மாத்திரம்? உன்னை மாதிரி காசு பணம் சொத்து சுகம் எதுக்குமே ஆசைப்படாதவனுக்கு இது கிடைக்கிறது தான் நல்லது சொல்லிட்டேன். ஆமாண்ணே, இது உனக்கு கிடைக்கிறது தான் நல்லது. நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு எனக்காக நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் செய்வீங்கன்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. இதுக்கெல்லாம் நான் சேர்த்து உங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அடே, நீங்கள் நல்லா இருந்தால் போதும்டா. நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே போதும். அப்போ ஏன் பொண்டாட்டி சொன்னா கடவுள் ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவை திறப்பாங்க அப்படின்னு. எல்லாமே முடிஞ்சது நினைக்கும் போது நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கலத்த. அடே, அழுகக்கூடாதுடா. நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? என் பிள்ளைக்கு நான் செய்யாமல் வேற யாருக்கிட்ட செய்கிறேன்? அழக்கூடாது. நீங்கள் 3 பேரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க, காலத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க.